மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் பூ வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஆட்டோ தானே இருக்குது, கார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, அதில் என்ன இருக்குது, ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலாம், பூ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நீ ரெடி ஆகிற, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதே மாதிரி பூ வாங்கிறதுக்காக ஆட்டோவில் 2 பேருமே போகிறாங்க. பூவெல்லாம் வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு வராங்க. வரும்போது ஒரு இடத்துல ஆட்டோவை நிறுத்தி டீ குடிக்கிறாங்க. டீ ஓகேவா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் முத்து, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க பத்தியா, சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கல்ல ஒருத்தவங்க சொல்கிறாங்க. முத்து அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. 2 பேருமே வராங்க ஆட்டோவில். வந்துகிட்டே இருக்கும்போது சீதா வர வழியில் பார்க்குறாங்க. என்ன சீதா தனியாக போகிற, வீட்டுக்கு போறியா, வா நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல, நான் போகிறேன், நீ மாமா கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சீதா வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காரு போ ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே இருந்து இறங்குறாங்க. என்னக்கா இது, ஆட்டோக்குள்ளே இடமே இல்லை, நிறைய பூ தான் இருக்குது, நீயும் உட்காந்துன்னா நான் எங்கே உட்காரது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ ஒன்றா மாமாவோட முன்னாடி உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. மீனா முன்னாடி உட்காடுறாங்க. அப்படியே முத்து பார்க்குறாரு. அப்படியே இடித்து இடித்து உட்காடுறாங்க. என்ன மீனா, கொஞ்சம் பார்த்து உட்காரு, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியலையா, இல்லை அக்காவை பேலன்ஸ் பண்ண முடியலையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அப்படியே சிரிக்கிறாரு. மீனாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஐயோ இடிச்சுக்கிட்டே வராத, ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்பயும் மீனாவால் உட்காரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறாரு முத்து. மீனா அப்படியே பார்க்குறாங்க முத்துவையே. சீதா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. மீனா முத்துவை பார்த்துட்டு. முத்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. மீனா இடிக்கிறத நிறுத்தவே இல்லை, இடிச்சிட்டே இருக்காங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க, எனக்கு இடம் இல்லை, அதனால தான் நான் இப்படி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வண்டி ஓட்டணும்ல அப்படின்னு முத்து